அர்ஜுனன் சுபத்ரை திருமணம் சுபமாக முடிந்த போதும் அது துரியோதனனின் ஆவேசத்தை தூண்டியது. இதனால் வெகுண்டெழுந்தான் துரியோதனன். அவன் பாண்டவர்கள் மீது கொண்ட வன்மம் மலையளவு உயர்ந்தது. மன நிம்மதியை இழந்தான் துரியோதனன். அவனை சாந்தப்படுத்த எண்ணினார்கள் அவனது பெற்றோர்கள். பிடிவாதத்தின் சின்னமாக இருக்கிறாய் நீ. உன்னை வளர்த்த விதத்தில் தவறு செய்வதாக உலகம் என்னை பழிக்கிறது. துரியோதனா, உன் தந்தை கலங்குவதைக் கண்டு உன் மனம் இறங்கவில்லையா? இந்நிலையில் கலிங்க தேசத்தின் ராஜகுமாரியான பானுமதியின் சுயம்பரம் நடந்தது. அந்த சுயம்பரத்தில் பராக்கிரமம் பொருந்திய ஜராசந்தன், சிசுபாலன் போன்றோர் கலந்து கொண்டார்கள். அவர்களை போரில் வென்று பானுமதியை வென்ற கர்ணன் அவளை துரியோதனனுக்கு மனம் முடித்து வைத்தார். இதே நேரத்தில் கர்ணன் சந்திரமலை இளவரசியான சுபாங்கியை மணந்தான். காலம் உருண்டோடியது. திரௌபதி 5 உப பாண்டவர்களை பெற்றெடுத்தாள். அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் அபிமன்யு என்ற மாவீரன் மகனாக பிறந்தான். இதே வேளையில் அத்தினாபுர அரசும் சந்தான விருத்தி அடைந்தது. துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் லக்குமணன் என்ற ராஜகுமாரனும் லக்ஷ்மி என்ற ராஜகுமாரியும் பிறந்தார்கள். தன் புகழை மூவுலகிலும் நிலைநாட்ட தர்மன் ராஜசூய யாகம் நடத்த விரும்பினான். எனவே தர்மன் இது குறித்து கிருஷ்ணனிடம் ஆலோசனை கேட்டான். கிருஷ்ணனோ இப்படி பகர்ந்தான்: தர்மா, நீ ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்றால் வையகத்தில் உள்ள அத்தனை அரசர்களும் உன்னை அடிபணிந்து சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மகத தேச அரசன் உன்னை ஒருபோதும் சக்கரவர்த்தியாக ஏற்க மாட்டான். இந்த உலகத்தின் சாம்ராட்டாக வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு அவன் 86 அரசர்களை சிறைபிடித்து நரமேத யாகம் செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். நீ ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்றால் ஜராசந்தனை வதம் செய்ய வேண்டும் என்றான். கிருஷ்ணனின் கூற்றில் உள்ள உண்மையை புரிந்து கொண்ட தர்மன் ஜராசந்தனை வதம் செய்ய பீமனுக்கு ஆணையிட்டான். ஜராசந்தனை வதம் செய்ய பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணன் மூவரும் புறப்பட்டார்கள். மகத தேசத்தில் பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் மற்போர் நடந்தது. பீமா, வா 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 பீமா.
கிருஷ்ணா, இது என்ன விந்தை? ரத்தமும் சதையுமாக இரண்டாக பிளந்தெறியப்பட்ட ஜராசந்தனின் உடல் மீண்டும் மீண்டும் ஒன்றாக இணைந்து கொள்கிறதே, இது எப்படி சாத்தியமாகின்றது? ஜராசந்தனின் பிறப்பே விந்தைதான். அதைவிட இது ஒன்றும் பெரிய விந்தை அல்ல அர்ஜுனா. என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? 1000 முறை ஜராசந்தனின் உடலை பிளந்து வீசினாலும் அவை இரண்டும் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளும். அது அவன் தாய் அவனுக்கு அளித்த வரம். வரமா? கிருஷ்ணா, ஜராசந்தனின் பிறப்பின் ரகசியம்தான் என்ன? மகத தேசத்து மன்னனுக்கு 2 மனைவிகள். ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே சண்ட கௌசிக முனிவரிடம் அபயம் தேடிச் சென்றான் மகத மன்னன். சண்ட கௌசிக முனிவரோ ஒரு கனியை கொடுத்து அதை யார் கர்ப்பம் தரிக்க வேண்டுமோ அவரிடம் அந்த கனியை உண்ணும்படி செய் என்றார். ஆனால் மகத மன்னனுக்கு 2 மனைவிகள் மீதும் ஆசை. எனவே கனியை 2ஆக பிளந்து 2 மனைவியருக்கும் உண்ணக் கொடுத்தான். அதை உண்ட அவர்கள்
இருவரும் கர்ப்பம் தரித்தனர். குழந்தையையும் ஈன்றெடுத்தனர். குழந்தையைக் கண்ட மன்னன் அதிர்ந்து போனான். குழந்தையின் உடலில் ஒரு பகுதியை ஒரு மனைவி ஈன்றெடுத்தாள். இன்னொரு பகுதியை இன்னொரு மனைவி பெற்றெடுத்தாள். 2 தசை பிண்டங்களாக பிறந்த குழந்தையை குப்பையில் வீசினான். அப்போது திடீரென்று அகோர பசியோடு அங்கே வந்தாள் ஜரா என்ற அரக்கி. குழந்தையின் 2 பிண்டங்களையும் எடுத்து அவள் ஆசையாக பார்த்தாள். 2 பிண்டங்களும் ஒன்றாக இணைந்தது. முழு குழந்தையானது. இப்படி அரக்கி ஜராவினால் உயிர் பெற்ற குழந்தையே இந்த ஜராசந்தன். அவனை 2 துண்டாக பிளந்தாலும் கொல்ல முடியாது. நல்ல காரியம் செய்தாய் கிருஷ்ணா. உன்னால் கொல்ல முடியாது என்பதால் தான் பீமனை ஜராசந்தனிடம் சிக்க வைத்தாயா? அவனோடு மற்போர் புரிய அனுப்பி வைத்தாயா? ஏன் பதறுகிறாய் அர்ஜுனா? இந்த உலகத்தில் அனைத்து சிக்கல்களுக்கும் விடையுண்டு. இப்போது பார். அமைச்சரே, நமது நாட்டு நிதி நிலைமை எவ்வாறு உள்ளது? மிகவும் நன்றாக உள்ளது. இளவரசே, இளவரசே, இச்செய்தியை சொல்வதற்காக தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். உத்தரவு அரசே. சொல், என்ன செய்தி? இளவரசே, தங்களின் மானசீக தந்தை ஜராசந்தர் மற்போரில் வதம் செய்யப்பட்டார். இது முற்றிலும் தவறு. உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், இங்கிருந்து ஓடிவிடு. என் தந்தையை வதம் செய்ய இன்னொருவன் பிறக்கவில்லை. இளவரசே, ஜராசந்தர் வதம் செய்யப்பட்டது நானே நேரில் கண்டேன். என் வாக்கு சத்தியமானது. என்னால் நம்ப முடியவில்லை. அந்தனர் வேடத்தில் இந்திரபிரஸ்த இளவரசர்கள் பீமனும் அர்ஜுனனும் துவாரகையின் மன்னர் ஸ்ரீகிருஷ்ணரோடு சேர்ந்து கொண்டு ஜராசந்தரை மற்போருக்கு அழைத்தனர். இளவரசர் பீமனோடு மற்போர் செய்ய ஜராசந்தர் சம்மதித்தார். இளவரசர் பீமன் ஜராசந்தரை மற்போரில் வதம் செய்து விட்டார். ஏய் கிருஷ்ணா, கோழையே, என் தந்தையோடு போரிட அருகதையற்ற பேடியே, 16,000 யானைகளின் பலம் கொண்ட பீமனை அழைத்து வந்து சூழ்ச்சியால் என் தந்தையை கொன்றாயடா. டேய் கிருஷ்ணா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். உன் மரணம் என் மூலம் நிகழும். இல்லையேல் என் மரணம் உன் மூலம் நிகழும். இது சத்தியம். பாண்டவர்கள் ராஜசுய யாகத்திற்கு தடையாக இருந்த ஜராசந்தன் மரணித்தான். அவன் மரணம் சத்திரியர்கள் அனைவரையும் நடுநடுங்க வைத்தது. எனவே தர்மனை உலகின் சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள அரசர்கள் அனைவரும் சம்மதித்தார்கள். இதில் திருதராஷ்டிரனும் அடக்கம். ராஜசுய யாகத்திற்கு அனைத்து அரசர்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள் பாண்டவர்கள்.
இதை தடுக்க வேண்டும் என்று சகுனி ஆவேசம் கொண்டான். தர்மன் ராஜசூய யாகம் நடத்துவதை அனுமதிக்க கூடாது. துச்சாதனா, தர்மன் உன் அனுமதி கோரி நிற்கவில்லை. ராஜசூய யாகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறான், அவ்வளவுதான். சித்தப்பா, அந்த கேடு கெட்டவன் அழைத்தால் நாம் எல்லாம் செல்ல வேண்டுமா? இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் நடக்கக்கூடாது. அதை நாம் தடுக்க வேண்டும். தர்மன் ராஜசூய யாகம் நடத்துவதால் உனக்கு என்ன பிரச்சனை? தாத்தா, யாவும் அறிந்தவர் தாங்கள், ஆனால் ஏதும் அறியாதவர் போல் பேசுகிறீர். தர்மன் ராஜசூய யாகம் நடத்துகிறான் என்றால் என்ன பொருள்? நீயே சொல். அந்த கயவன் நம்மை எல்லாம் அவமதிக்கிறான் என்றுதானே பொருள்? நீங்கள் அனைவரும் எனக்கு அடிமைகள் என்று சொல்லாமல் சொல்கிறான் அந்த தர்மன். துச்சாதனா, தர்மன் உன் சகோதரன் அல்லவா? அவன் ராஜசூய யாகம் நடத்துவது உனக்கல்லவா பெருமை? சித்தப்பா, நீங்கள் வேண்டுமானால் பாண்டவர்களோடு உறவாடிக் கொள்ளுங்கள், ஆனால் எங்களை அதில் இணைக்காதீர்கள். பாண்டவர்களை என்றுமே நாங்கள் சகோதரர்களாக ஏற்க மாட்டோம். பாண்டவர்கள் என்றுமே எங்கள் பகைவர்களே. பாண்டவர்கள் குருவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. பாண்டவர்களுக்கும் அத்தினாபுரத்திற்கும் எந்த உறவும் இல்லை. சித்தப்பா பாண்டு மரித்த போதே அவரோடு நாம் கொண்டிருந்த உறவும் மரித்து போனது. இப்போது பாண்டவர்கள் யாரோ எவரோ. துச்சாதனா, துரியோதனா, ஏன் உங்களுக்கு இத்தனை பகை உணர்ச்சி? தந்தையே, அத்தினாபுரம் நம்முடைய நாடு. இதை யாரும் நமக்கு தாரை வார்க்கவில்லை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்தினால் அது நமக்கு பெருத்த அவமானம். அதை நாம் தடுத்தே ஆக வேண்டும். துச்சாதனா, உன் வாதம் தவறு என்பது குழந்தைக்கு கூட தெரியும். வீரம் பெற்றவன் சக்கரவர்த்தியாக உயர்ந்து நிற்கின்றான். அவன் வீரத்திற்கு தடை போட நீ யார், நான் யார்? அப்படி தடை போட்டால் அதை தகர்த்தெறிய அவனுக்கு கன நேரம் போதுமே. இந்திரபிரஸ்தம் இதுவரை அத்தினாபுரத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தது. பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்தினால் அத்தினாபுரம் இந்திரபிரஸ்தத்திற்கு கட்டுப்பட்டதாகிவிடும். இதைத்தானே நீங்கள் அனைவரும் விரும்புகிறீர்கள்? துச்சாதனா, அத்தினாபுரத்தையும் இந்திரபிரஸ்தத்தையும் நான் பிரித்து பார்க்கவில்லை. இந்திரபிரஸ்தத்தின் வெற்றி அத்தினாபுரத்தின் வெற்றி, பாண்டவர்களின் வெற்றி கௌரவர்களின் வெற்றி. எனவே யாரும் யாருக்காகவும் கட்டுப்படுவதாக நான் நினைக்கவில்லை. விதுரரே, தாங்கள் உரைப்பதை கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சந்தேகம். யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்கிறீர்கள். பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்தினால் தருமன் அகில உலகத்திற்கும் சக்கரவர்த்தி ஆகிவிடுவான். அப்படி என்றால் வீரத்தின் விளைநிலமான பிதாமகரும் 1000 யானை பலம் கொண்ட 56 தேசங்களை கட்டியாளும் திருதராஷ்டிர மகாராஜாவும் தர்மனின் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது உண்மையா பொய்யா? சக்கரவர்த்தியின் ஆணைக்கு கட்டுப்படுவதுதானே சத்திரிய தர்மம். நன்றாக உரைத்தீர்கள். அப்படி என்றால் பிதாமகரும் திருதராஷ்டிரரும் தருமனின் முன்னால் கை கட்டி நிற்க வேண்டும். அதைத்தான் தாங்கள் விரும்புகிறீர்களா? தர்மன் ஒருபொழுதும் எங்களை கட்டுப்படுத்த மாட்டான். அப்படியே கட்டுப்படுத்தினாலும் என் பேரனின் ஆணைக்கு கட்டுப்படுவதை நான் அவமானமாக கருதவில்லை. திருதராஷ்டிரனும் தன் புத்திரனின் ஆணைக்கு கட்டுப்படுவதை பெருமையாகவே கருதுவான். தாத்தா, தாங்கள் எப்போதும் பாண்டவர்களின் நலனை மட்டுமே விரும்புகிறீர்கள். அதனால் தான் இப்படி உரைக்கின்றீர்கள். பாண்டவர்களும் கௌரவர்களும் என் இரு கண்ணை ஒத்தவர்கள். நீ நாளையே ராஜசூய யாகம் நடத்து, உனக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். உனக்கு யாரும் தடை போடவில்லையே. ஜராசந்தனை கண்டு அத்தனை அரசர்களும் நடுநடுங்கினார்கள். அவனை வதம் செய்வதற்கு பீமனுக்கு உத்தரவிட்டு உலகின் சக்கரவர்த்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டான் தர்மன். நீயும் உன் அண்ணனுக்காக ஜராசந்தனிடம் போரிட்டு அவனை வென்றிருந்தால் துரியோதனன் சக்கரவர்த்தியாகி இருப்பான். நீ ஏன் அந்த காரியத்தை செய்ய துணியவில்லை? துச்சாதனா, துரியோதனா, நாம் பாண்டவர்களின் வீரத்தை பாராட்ட வேண்டும். உலகையே அச்சுறுத்திய சராசந்தனை வதம் செய்து சத்திரியர்களின் மானம் காத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் ராஜசூய யாகத்திற்கு செல்லத்தான் வேண்டும். துச்சாதனா, உலகில் உள்ள அத்தனை அரசர்களும் ராஜசூய யாகத்திற்கு செல்லவிருக்கிறார்கள். நாம் மட்டும் செல்ல மறுத்தால் அது நம்மை நாமே அவமதிப்பதற்கு சமம். ஒரு காலம் நடக்காது.
நான் தனியொருவனாக நின்று ராஜசூய யாகத்தை தடுத்து நிறுத்துவேன். திருதராஷ்டிரா, துச்சாதனின் போக்கு அழிவை தரும். அவன் தவறை சுட்டிக்காட்டும் கடமை உனக்கு மட்டுமே உண்டு. துரியோதனா, துச்சாதனா, அத்தினாபுரத்தின் அரசனாக ஆணையிடுகிறேன். ராஜசூய யாகத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். அரசே, தங்களின் உத்தரவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். என் அண்ணன் தர்மன் நடத்தும் ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள இப்போதே ஆயத்தமாகிறேன். விடைபெறுகிறேன். வருகிறேன் மன்னா. துரியோதனா, உனக்கு என்னவாயிற்று? ஏன் ராஜசூய யாகத்திற்கு செல்ல சம்மதித்தாய்? அரசரின் ஆணை அல்லவா, அதை நாம் மீறலாமா? பாண்டவர்கள் நடத்தும் ராஜசூய யாகத்தில் நான் கலந்து கொள்ளத்தான் போகிறேன். அண்ணன் தர்மன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வதில் எனக்கு பேரானந்தமே. அண்ணா, உமக்கு புத்தி பேதலித்து விட்டதா? என்னை பித்தன் என்று கூறினாலும் பரவாயில்லை. அண்ணன் தர்மன் அகில உலகத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வதில் எனக்கு பேரின்பமே. துரியோதனா, நீ சுயநினைவோடுதான் பேசுகிறாயா? மாமா, ஒரு விஷயம் நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் இருக்கிறது அதன் வெற்றி. தர்மன் சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வதை நமக்கு சாதகமான கண்ணோட்டமாக கருதுகிறேன். தங்கள் கண்ணோட்டம்தான் என்னவோ? மாமா, நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். மாமா, ஒரு கடைநிலை வீரன் உங்கள் கால்களில் விழுந்து மண்டியிடுகிறான். ஒரு தளபதியும் மண்டியிடுகிறான். ஒரு அரசனும் உங்கள் கால்களில் விழுந்து மண்டியிடுகிறான். இதில் எதை நீங்கள் விரும்புவீர்கள்? வீரன் என் அடிமை. அவன் என் கால்களில் விழுவதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் துரியோதனா? தளபதி எனக்கு கட்டுப்பட்டவன். எனவே அதிலும் மகிழ ஏதுமில்லை. மணிமுடி தரித்த அரசன் கால்களில் விழுவதையே விரும்புகிறேன். ஒரு அரசன் உங்கள் கால்களில் விழுவதையே பெருமை என்று சொன்னால் இந்த உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தி என் கால்களில் விழுந்து மண்டியிட்டு வணங்கினான். அதைவிட பேரானந்தம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா மாமா? மருமகனே, எப்போதும் கோபத்தோடு இருக்கும் துரியோதனனைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். மதியுகத்தோடு இருக்கும் அண்ணனை இப்போதுதான் பார்க்கிறேன். பாண்டவர்கள் ராஜசூய யாகத்தை நடத்த வேண்டும். தர்மன் இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி ஆக வேண்டும். பிறகு அவனின் கால்களில் விழுந்து மண்டியிட வேண்டும். அண்ணா, இது எப்படி சாத்தியமாகும்? அவர்கள் ஜராசந்தனையே வதம் செய்தவர்களாயிற்றே. சக்தியை விட புத்திக்கே வலிமை அதிகம். அந்த புத்தி எனக்கு இருப்பதாக நம்புகிறேன். ஆகவே நான் சொல்வது நடக்கும் துச்சாதனா. துரியோதனா, இப்போதுதான் நீ சரியான பாதையில் நடக்கிறாய். ராஜதந்திரம் அறிந்த சத்திரியனாக மிளர்கிறாய். அரசியல் பாடத்தில் உன் மாமனையும் மிஞ்சிவிட்டான். மாமா, அத்தனையும் தாங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா? ராஜசூய யாகத்திற்கு மூ உலகில் இருந்தும் அரசர்கள் வருகை தந்தார்கள். தன் சிற்றன்னையின் மகனான
சிசுபாலனுக்கு அழைப்பு விடுத்தார்கள். கிருஷ்ணனை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்திரபிரஸ்தம் நோக்கி புறப்பட்டான் சிசுபாலன். இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் தொடங்கியது. இந்திரபிரஸ்த அவை இன்று இந்திரலோகத்திற்கு நிகராக பெருமை பெற்றுள்ளது. வேதங்களின் வித்து, ஞானத்தின் உறைவிடம், யோகத்தின் திருவுருவம், தர்மத்தின் தாயான வியாசர் பெருமானின் வருகையால் இந்த அவை புண்ணியம் பெற்றது. புனிதத்தின் உச்சமான கங்கையின் மைந்தர், தியாகத்தின் ஸ்தூல வடிவான பிதாமகர், சத்திரியர்களின் சிம்ம சொப்பனமான பீஷ்மாச்சாரியார், என் தாத்தா அவர்களின் வருகை என்னை பெருமைப்படுத்துகிறது. வீரத்திலும் தீரத்திலும் நிகரற்ற குருவம்சத்தின் குலகுருவான துரோணாச்சாரியார் அவர்களின் வருகை இந்த இந்திரபிரஸ்தத்தை பெருமைப்படுத்துகிறது. அத்தினாபுர பேரரசரும் என் அன்பிற்கினிய பெரியப்பாவுமான திருதராஷ்டிரரின் வருகையால் இந்திரபிரஸ்தம் கண்ணியம் பெற்றது. துவாரகையின் அரசர்களும் எங்கள் பிரியத்திற்குரிய மைத்துனர்களுமான பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் வணங்கி வரவேற்கிறேன். இந்திரபிரஸ்த அரசின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து அரசர்கள், மகாமுனிவர்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தாத்தா, என் அழைப்பை ஏற்று இந்திரபிரஸ்தத்திற்கு வருகை தந்திருக்கும் அவையோருக்கு மரியாதை செய்ய விரும்புகிறேன். ஆனால் வயதிலும் அனுபவத்திலும் சிறியேனாகிய நான் மரியாதை செய்யும் மார்க்கத்தை அறியேன். தாங்கள்தான் இத்தருணத்தில் எனக்கு வழிகாட்ட வேண்டும். தர்மா, அரசர்களில் பெரும் பேறு பெற்றவன் நீ. இந்த இந்திரபிரஸ்தம் இந்திரலோகத்திற்கு இணையாக நிறைந்திருக்கிறது. தர்ம, ஆச்சரியன், ரித்விக், சம்பந்தி, சனாதகன், சிநேகிதன், அரசன், இந்த வரிசை கிரமப்படி அவையில் இருப்போருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சத்திரிய தர்மம் சொல்கிறது. இவர்கள் அனைவரையும் நீ தனித்தனியாக மரியாதை செய்ய கடவாய். இவர்களுள் மிகுந்த சக்தியும் மகிமையும் பராக்கிரமமும் உலகமும் போற்றும் மாட்சியும் பொருந்திய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு முதல் மரியாதை செய். அப்பொழுதுதான் நீ நடத்தும் இந்த ராஜசூய யாகம் பூர்த்தி அடையும். தாத்தா, தங்களை விட சக்தியும் பராக்கிரமமும் கீர்த்தியும் உடைய ஒருவரை நான் அறியேன். மேலும் இந்த அவையில் வேதங்களின் வித்தான மாமுனி வியாசர் பெருமான், எமக்கு தனுர்வேதத்தை போதித்த ஆச்சாரியார்கள் இருக்கிறார்கள். உங்களில் நான் யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்பதை தாங்களே எடுத்துரைக்க வேண்டும். தர்மா, நான் இல்லற வாழ்வை மறுத்தவன். ஆகவே நான் கிரகஸ்தன் அல்ல. ராஜ்ய உரிமையை துறந்தவன். ஆகவே நான் அரசனும் அல்ல. எனவே அகில உலகின் சக்கரவர்த்தியான நீ எனக்கு இந்த ராஜசூய யாகத்தில் முதல் மரியாதை செய்வது பொருத்தமாக இருக்காது. வியாசர் பெருமானும் ஆச்சாரியார்களும் ராஜநீதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். மேலும் நாங்கள் யாவரும் சாதாரண மானிடப் பிறவிகள். எங்களுக்கு இப்பூலகை தவிர்த்து வேறெங்கும் கீர்த்தி இல்லை. ஆகவே நீ குறிப்பிட்ட நாங்கள் யாவரும் முதல் மரியாதையை ஏற்றுக்கொள்வது முறையாகாது. தாத்தா, அப்படியென்றால் நான் யாருக்கு முதல் மரியாதை செய்வது? ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணனே இந்த ராஜசூய யாகத்தின் முதல் மரியாதையை பெறத்தக்கவன். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சபையில் முதல் மரியாதையை பெறுபவன் அந்த சபையில் இருக்கும் அனைவரையும் விட
சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பது நியதி. அப்படி இருக்க எந்த ஒரு தகுதியும் இல்லாத கிருஷ்ணனை நீங்கள் எப்படி பரிந்துரை செய்யலாம்? இது தவறல்லவா? நீ உரைப்பதுதான் தவறு சிசுபாலா. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து சத்திரியர்களையும், அனைத்து அரசர்களையும், அனைத்து பிராமணர்களையும், அனைத்து வேத விற்பனர்களையும், அனைத்து முனிவர்களையும் விட உயர்ந்தவன் கிருஷ்ணன் ஒருவனே. தாங்கள் கூறுவது நகைப்பிற்குரியதாக இருக்கிறது பிதாமகரே. பாலகனைப் போல் பேசுகிறாய் சிசுபாலா. உலகுக்கே தெரிந்த உத்தமன் கிருஷ்ணனின் பெருமைகளை பற்றி இப்பொழுது நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள். சிசுவிலே பூதத்தை வதம் செய்தவன் அவன். பாலகனாய் அசுரர்களை கொன்றதும் அவன். மதுராவை கொடுங்கோல் ஆட்சி செய்த கம்சனை மற்போரில் சம்ஹாரம் செய்ததும் அவன். நரகாசுரனை வதம் செய்ததும் அவனே. தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்கும் என்ற அறப்போரில் தன் உயிர் மூச்சாக கொண்டிருந்த போதிலும் தன்னுடைய இல்லற கடமையிலிருந்து தவறாதவன் கிருஷ்ணன் ஒருவனே. சத்திரியர்களில் சிறந்த சத்திரியன், கிரகஸ்தனில் சிறந்த கிரகஸ்தன், இந்த உலகையும் கட்டியாளக்கூடிய மாபெரும் பேரரசர்களில் சிறந்த ஒருவன் இந்த கிருஷ்ணன் மட்டுமே. இந்த அவையிலே சூரியனைப் போல் சுடர்விட்டு பிரகாசிக்கும் வசுதேவ கிருஷ்ணனே இந்த ராஜசூய யாகத்தின் தகுதிக்குரிய முதல் மரியாதைக்குரியவன். தாத்தா, தங்களின் சொற்களை சிரமேற்கொள்கிறேன். அவையோரே, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம். மூடர்களே, நிறுத்துங்கள். பாண்டவர்களே, இந்த கிழட்டு பீஷ்மன் உங்களுக்கு துர்போதனை செய்திருக்கிறான். கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்ய சொல்லி சத்திரியர்களை அவமானப்படுத்தி இருக்கிறான். அவன் சொற்களை புறம் தள்ளுங்கள். தகுதி உள்ளவனுக்கு தான் தகுதியானவன் யார் என்று அறியும் வல்லமை இருக்கும். தகுதியில்லாதவன் கண்களுக்கு தகுதியில்லாதவன் தான் தகுதியானவனாக தெரிவான். அடே பீஷ்மா, அந்த வகையில் தகுதியில்லாத உனக்கு அற்பமான கிருஷ்ணன் தகுதியானவனாக தெரிவதில் வியப்பில்லை. ஏனென்றால் பாவங்கள் நிறைந்த மண்ணில் ஓடும் மாசு நிறைந்த நதியின் மகன் நீ. நீ பிரம்மச்சரிய விரதம் பூண்டது போய் அறியாமையினாலோ இல்லை ஆண்மையற்றதாலோ பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருக்கிறாய். அவையோரே, ஆண்மையற்ற இவன் மனம் செய்து கொள்ளாமல் இருப்பதில் என்ன வியப்பு உள்ளது? சிசுபாலா,
எங்கள் தாத்தா பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் எழுந்துரைத்த உன் நாக்கை இப்போதே துண்டாடுவேன். என் கால்களால் உன் தலையை மிதித்து நசுக்கி விடுவேன். இந்த சகாதேவன் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. நாவடக்கத்தோடு பேசு, இல்லையேல் இந்த அவையில் இன்றே நீ மரிப்பது சத்தியம். சகாதேவா, உறங்கும் சிங்கத்தைக் கண்டு நாய் குறைப்பது இயல்பானதே. நாயிலும் இழிந்த நீசனான சிசுபாலனின் சொற்களை அலட்சியம் செய். கெட்ட காலத்தினால் பதிகட்டு பிதற்றுகின்றான் சிசுபாலன். அவன் தன் தவறுக்கான தண்டனையை பெறுவான். பீஷ்மா, என்னை அச்சுறுத்தாதே. குலத்தை கெடுக்கும் உன்னை குருவம்சத்தினர் கொண்டாடுகிறார்கள். தர்மத்தை அறியா நீ ஆண்மகனே அல்ல, நபும்சகன். பிரம்மச்சரிய விரதம் பூண்ட பின்னும் சுயம்பரத்தில் பங்கு பெற்ற 3 பெண்களை தூக்கிச் சென்ற தர்மமே அறியாத கிழட்டு பீஷ்மனே, உனக்கு தர்மத்தை போதிக்கிறேன் கேள். தர்மத்தை அறிந்தவர்கள் பெண்களை கொல்லக்கூடாது, பசுவை கொல்லக்கூடாது, அந்தணர்களை கொல்லக்கூடாது, அன்னமிட்டவனை கொல்லக்கூடாது, அடைக்கலம் என்று வந்தவனை கொல்லக்கூடாது, தஞ்சம் புகுந்தவனையும் கொல்லக்கூடாது. ஆனால் நீ கொண்டாடும் கிருஷ்ணன் அன்னமிட்டு அடைக்கலம் கொடுத்த கம்சனை கொன்ற மகாபாவி. ஓடும் நதியில் ஒளிவு மறைவின்றி குளிக்கும் அப்பாவி பெண்களின் அழகை ரசித்த ஓநாய். அவர்களின் ஆடைகளை திருடி ஒளித்து வைத்துக் கொண்ட காமுகன். சிசுபாலா, உன் பிதற்றலை இப்போதே நிறுத்து. இல்லையே என் பலமோதிய கதை உன் தலையை சிதறடிக்கும். அண்ணா, சிசுபாலன் பேசட்டும். இன்று பேசாவிட்டால் ஒருவேளை அவனால் என்றுமே பேச முடியாமல் போகலாம். அவனை சற்றே வாயார பேச விடுங்கள். அதுதான் அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அற்பனே, அறிவிழந்த மூடனே, நீ யார் என்னை பேச அனுமதிப்பது? சிங்கத்திற்கு சிறுநறி அனுமதி கொடுப்பதா? நான் பேசுவேன். உன் சிரசு இந்த மண்ணில் விழும் வரை பேசுவேன். உன் மானம் இந்த அம்பலத்தில் ஏறும் வரை பேசுவேன். சிசுபாலா, உன் நாவை அடக்கிவிடு. இல்லையே உன் மூச்சை நான் அடக்கி விடுவேன். அண்ணா, சிசுபாலனின் தாய் நமக்கு அத்தை அல்லவா? அவர்களுக்கு நான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அதை மறந்து போனீர்களா? அவனுக்கு இல்லாத உரிமையா? பேசட்டும். கிருஷ்ணா, கிருஷ்ணா. அத்தை, ஏன் இந்த கண்ணீர்? கிருஷ்ணா, என் மனம் அச்சத்தில் நடுங்குகிறது. என் புத்திரன் சிசுபாலனை பறிகொடுத்து விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். அத்தை, ஏன் இந்த அச்சம்? உன் மடியில் சிசுபாலன் தவழும் பொழுது 3வது கண்ணும் 2 கைகளும் மறைந்து போனதை நீயே கண்டாய். அசரீரியின் வாக்குப்படி யார் மடியில் குழந்தை தவழும் பொழுது குழந்தையின் 3வது கண்ணும் மிகுந்திருக்கும் கைகளும் மறைந்து போகிறதோ அவர் மூலம்தான் மரணம் ஏற்படும். உன் மூலம் என் மகனுக்கு மரணம் நேருமோ என்று அஞ்சுகிறேன் கிருஷ்ணா. அத்தை மகன் என்ற ஆசையில் குழந்தையை நான் கொஞ்சினேன். அதில் இப்படி ஒரு விபரீதம் நேரும் என்று நான் அறியேன் அத்தையே. கிருஷ்ணா, நீ எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். கேளுங்கள் அத்தை. எக்காரணம் கொண்டும் என் புத்திரனை நீ கொல்ல மாட்டாய் என்று வரம் தர வேண்டும். அசரரியின் மூலம் எனக்கொன்று புரிகிறது. என் மூலம் தங்கள் புத்திரனுக்கு மரணம் நிகழ வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. அந்த விதிக்கு எதிராக நான் எப்படி அத்தை வரம் தர இயலும்? ஒரு தாயாக என்னுடைய பரிதவிப்பை புரிந்து கொள் கிருஷ்ணா. என் மகன் மீது நீ கருணை காட்ட வேண்டும். உன்னை கைகூப்பி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணா. உங்களுடைய தாய் அன்பிற்கு நான் கட்டப்படுகிறேன். உங்கள் மகன் தொடர்ந்து என்னை 100 முறை அவமதிக்கும் வரை நான் பொறுத்துக்கொள்வேன். அதன் பிறகு நடக்கும் நிகழ்விற்கு நான் பொறுப்பல்ல.